அது ஒன்று. குறிப்பாக மகளிருக்காக எவ்வளவு ஒரு யோசனை பண்ணி இதை பண்ணால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சி செய்கிறாரு பாருங்க, இதே ஒரு பெரிய விஷயம்தான். அப்புறம் 5ஆவதா ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. கணவனை இழந்த மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு ஓய்வூதியம். கணவனை இழந்த ஆதரவற்ற அதாவது பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 60,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் சொல்றார். இதெல்லாம் எந்த கட்சி தலைவராக சொல்லியிருக்காரா இல்லை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பண்றாரு பாருங்க. கடைசியாக 6வது, அதாவது அந்த முத்தான 6 திட்டங்கள், அதுல 6வது திட்டம் தாய்மார்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை. இது நல்லா கவனிக்கிறேன். நீங்க தங்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிப்பதற்கு அனுப்பினால் அவர்களுக்கு ஆண்டிற்கு 20,000 ரூபாய் ஊக்கத்தொகை தரப்படும். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதை விட ஒரு ஸ்டெப் அதிகமா போயிட்டாரு கடைசியா. அதான் ஹைலைட், அதான் மெயின் பிக்சரை. இது ட்ரெய்லரு, அது மெயின் பிக்சர். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அதிர வைக்கிற அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா புதுவை வளர்ச்சிக்காக தன் சொந்த பணம், எப்படி அவர் சம்பாதிச்ச சொந்த பணத்தில் ரூபாய் 100 கோடி வழங்கப்படும் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய பணத்தை, தன்னுடைய சொந்த பணத்தை 100 கோடி தரன்றதுக்கு ஒரு மனசு வேணும்ல. இதுக்காகவே எங்க தலைவரை நாங்க பாராட்டணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எங்களுடைய லட்சிய ஜனநாயக கட்சியில என்னை இணைச்சதுக்கும், எனக்கு இப்ப ஆதரவு கொடுக்கறதுக்கும், அந்த கட்சியில இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி. குறிப்பாக எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.